போலீசாருக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் சிறார்கள் வீடியோ வெளியிட்டது பூதாகரமாக வெடித்த நிலையில் திருச்சி எஸ்பி வருண்குமார் விழிப்புணர்வு வீடியோவை வெளியிட்டுள்ளார். திருச்சி மாவட்ட பனையக்குறிச்சியைச் சேர்ந்த கொம்பன் என்ற ஜெகன் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்த நிலையில் சிறுவர்கள் சிலர் கொம்பன் டீம் என்ற பெயரில் இன்ஸ்டாகிராம் கணக்கை தொடங்கி போலீசாரை மிரட்டும் வகையில் வீடியோ வெளியிட்டு வந்தனர். இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் வீடியோவை பதிவு செய்த 4 சிறார்களை பிடித்து எச்சரித்து அனுப்பினர். இந்த நிலையில் திருச்சி எஸ்பி வருண்குமார் இளைஞர்களை எச்சரிக்கும் வகையில் விழிப்புணர்வு வீடியோவை வெளியிட்டுள்ளார். வாழணும்னு இளைஞர்கள் தவறான பாதையில போக நினைக்கிறாங்க. இந்த சிறுவர்கள் அந்த மாதிரி வழக்கு பதிவு செய்து விட்டோம். வாத்தலை காவல் நிலையத்தில் விசாரணை பண்ணதுல இந்த புரிதல் இல்லாம, முதிர்ச்சி இல்லாம இந்த சிறுவர்கள் பெற்றோர்களுடைய கண்காணிப்பு இல்லாமல், குடும்பத்தின் கண்காணிப்பு இல்லாததுனால இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்கன்னு தெரிய வந்துச்சு. உடனடியாக குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டாம், இவங்களுக்கு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு அவங்களோட குடும்பத்தினரையும் கூப்பிட்டு அறிவுரை வழங்கி, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதுல எல்லாம் என்ன பதிவு பண்றோம், என்ன பார்க்குறோம், இதுல எல்லாம் ஒரு கண் பார்வை இருக்கணும் குடும்பத்தினருக்கு. ஏன்னா இப்போ நிறைய இந்த 2 வீலர்ல சாகசம் செய்யற மாதிரி எல்லாம் வீடியோஸ், ரீல்ஸ் எல்லாம் வருது. போதைப் பொருட்கள் பழக்கங்களை பெருமைப்படுத்துற மாதிரி சில பேர் போடுறாங்க. பாட்டு, கானா பாட்டு இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இதுல எல்லாத்துலயுமே வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறோம், கைது பண்ணிருக்கிறோம். இத ஒரு தவறான காரியத்தை செஞ்சு அதுல பெருமைப்படுத்தி கொள்ள, தான் பெரியாள் என்று காட்டிக்கொள்ள சில பேர் பண்றாங்க. ஏன்னா சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், எக்ஸ் தளம் இதுல எல்லாம் யார் ஒருத்தர் அதிக லைக்ஸ், ஷேர் வாங்குறாங்க அப்படின்றது தான் இப்போ எல்லாரும் ஆசைப்படுறது. அந்த லைக்ஸ், ஷேர் வாங்குறதுல ஏதாவது கோமாளித்தனம், குட்டிக்கரணம் அடிக்கிற வேலையெல்லாம் பாக்குறாங்க. அது தவறான காரியம். இதை ரொம்ப பிரம்மாண்டமா காட்டிக்கிறதுக்காக போடுறாங்க. இதை பார்த்து நிறைய பேர் நம்மளும் இப்படி வாழணும்னு